துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 8ஆம் இடத்துலேருந்து கொஞ்சம் சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த செவ்வாய் அந்த வாரம் 9ஆம் இடத்துக்கு மாறுறார். ராசிநாதன் நீச்சமாகிறார். 12ஆம் இடத்துல மறைஞ்சு கேதுவோடு சேர்ந்து நீச்சமாகிறார். நல்ல வேலை குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக என்ன, கொஞ்சம் குழப்பங்கள் வரும். ராசிநாதன் எப்போதெல்லாம் பலவீனமாகிறாரோ அப்போல்லாம் கொஞ்சம் அப்படியே நமக்கு இடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரம் அப்படித்தான். வருஷத்தில் ஒரு 20 நாட்கள், ஒரு 21 நாட்கள், 3 வாரம் 4 வாரம் அவருடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வாரத்திற்கு 20-21 நாட்கள் 25 நாட்களுக்கு ஒரு ராசியில் அவர் இருக்கிறது. இப்போ இந்த வாரம் நீச்சமாக இருக்கிறார். இந்த வாரத்திலிருந்து அவருடைய நீச்ச நிலைமை ஆரம்பிக்குது. குருவின் பார்வையில் இருக்கிறனால கண்டிப்பாக பெரிய சோதனைகள் எதுவும் ஏற்படாது. ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறனால பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, தெய்வீக பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் நன்றாக பலிக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையில் இருக்கிறனால. அதே நேரத்தில் சந்திரனுடைய இயக்கம் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. 6-7ஆம் இடங்களில் அவர் சந்திரன் இருக்கிறார். இந்த இடம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் கிடையாது. அடுத்த வாரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரம மையம். 5-6-7ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறதும் ஒரு வகை நல்ல அமைப்பு. பாக்கியஸ்தானத்தில் தந்தையை குறிக்கக்கூடிய இடத்துல போய் மரகாதிபதி போய் செவ்வாய் போய் உட்கார்றாரு. அப்பாவால் ஏதாவது மனசு கஷ்டம், அப்பாவுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு இந்த அமைப்புகள் இது பண்ணக்கூடியது, ஒரு ஆஸ்பத்திரி செலவு, அந்த செலவு, அப்பா கூட சண்டை போடுறது, அப்பா நீங்கள் சொல்கிறது நல்லா இல்லை, நான் சொல்கிறது நல்லா இல்லைன்னு தந்தை மகன் உறவு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மைகள்னு அப்படியே ஒரு மாதிரி 2 கட்ட நிலைமையாக துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் செயல்படும். பெண்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. அதுவும் காதல் இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரியை இளைய பருவத்தினருக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன். யாரை காதலிக்கலாம்ன்றதுலே உங்களுக்கு பெரிய அளவுக்குள்ள இது வந்துடும். அவரா இவரா அல்லது ஏற்கனவே காதலித்தவர் ஒரு மாதிரி இந்த பிரேக்கப்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான பிரேக்கப் அமைப்புகள்லாம் இந்த வாரத்துலேருந்து ஒரு 3 வார காலத்திற்கு நீடிக்கும். அதை பார்த்துக்கோங்க. சுக்கிரன் கேது இணையுது அப்படின்றது ஒரு நிலையில் அலைபாயக்கூடிய எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகளை கொடுத்து மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பண வாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் கிரெடிட் கார்டை ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற அமைப்புகள் எதுவுமே தேவையில்லாத மிகப்பெரிய அளவில் நல்ல விதமான பலன்கள், கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா குரு பார்க்குறார். என்னதான் ராசிநாதன் நீச்சமானாலும் குருவின் பார்வை இருப்பது மிகப்பெரிய யோகம். பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். சில பேருக்கு ஞானிகள் தரிசனம், குலதெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கும். பெண்கள் விஷயத்தில் அல்லது பெண்களுக்கு ஆண்கள் விஷயத்தில், இப்போ ஆண்களுக்கு பெண்கள் விஷயத்தில் முரண்பாடுகள், பெண்களுக்கு ஆண்கள் விஷயத்தில் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய 1000 பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காத நல்ல வாரம் தான் இந்த வாரம்.